கற்பூரம் எதுக்கு வைக்கணும் அப்படின்டா, கற்பூர வாசத்துக்கு அந்த எந்த விதமான விஷஜந்துகளும் கிட்ட வராது, எறும்பு இதெல்லாம் வராது. கற்பூரத்துடைய தன்மை. கற்பூரம் யாரை கொண்டு உருவாச்சு தெரியுமா? வரலாறு யாருக்கும் தெரியுமா? தெரிஞ்ச சொல்லுங்க, தயங்காதீங்க. தெரியுமா? கற்பூரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னை விருந்தின் தந்தையாக படைச்சிட்ட. உலகத்தில் அவங்க விருந்தின் தந்தை தானே, விருந்தின் தந்தையாக படைச்ச. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உம்மத்துக்கு நான் விருந்து வைக்கணும், எனக்கு அந்த வாய்ப்பை கொடுன்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கும் அவங்களுடைய உம்மத்துடைய காலம் நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது. ஆனால் கேட்டாங்கன்னா விருந்து வைக்கணுமேன்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா, நீங்கள் விருந்து வைப்பீங்க, ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, ஒரு நண்பர் கேட்டால் நண்பர் கொடுக்காம இருப்பேனா அப்படின்னு சொர்க்கத்தில் இருந்து கற்பூரத்தை கொடுத்தான் அல்லாஹ். கற்பூரத்தால் சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ சொர்க்கத்துடைய கற்பூரத்தை கொண்டாந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டாந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கடல் பக்கமாக ஊதி விடுங்க. மக்காவில் கடல் இருக்கா? இல்லையே, இல்லை இல்லை. இப்போ காவத்தில் தான் கட்டி முடிச்சதுக்கு பிறகு நடக்கிற நிகழ்வு இது. இப்போ ஊதி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மலை மேலே நின்று ஊதி விடுறாங்க. இந்த ஊதின கற்பூரம் போய் கடல்ல விழுந்தது எல்லாம் உப்பாக மாறிச்சு. சுப்ஹானல்லாஹ் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குமா? உங்களுக்கு இதுக்கு கூட வியப்பு வரல. அதை நான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் சொல்றேன். ஒரு விஷயம் நம்ம அல்லாஹ்வுடைய அருட்கொடையிலிருந்து விஷயங்கள் கேட்கும்போது சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ்வை ரசித்து சொல்லணும். சும்மா சுப்ஹானல்லாஹ் 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 அந்த கா வெளிவரட்ட ஒன்றும் இல்லை. சுப்ஹானல்லாஹ் நம்ம ஒரு மஜ்லிஸில் சொல்லுவதற்கு 40 தரஜாக்கள் அதிகம். நான் தனிமையில் சொல்கிற சுப்ஹானல்லாஹ்வுக்கும் மஜ்லிஸில் சொல்கிற சுப்ஹானல்லாஹ்வுக்கும் 40 தரஜாக்கள் அதிகம். அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு வியப்பான விஷயங்கள் கேட்கும்போது நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்கிற இடம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிற இடம், அல்லாஹ் அக்பர் சொல்கிற இடம், சுப்ஹானல்லாஹ் சொல்கிற இடம், மாஷா அல்லாஹ் சொல்கிற இடம் எல்லாம் வருமே. ஆனால் எதுவுமே உங்கள்கிட்ட அசைவை காணோம். ஏன்னா எப்படி நீங்கள் கிளாஸ் போகுதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அதெல்லாம் உங்களை குறை சொல்லலப்பா, அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் மார்க்கம்னு வரும்போது நம்ம இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அந்த கடலில் போய் விழுந்ததெல்லாம் உப்பாக மாறுது. இப்போ எதை கொண்டு நம்மளுக்கு விருந்து வைக்கிறாங்க? எதை கொண்டு விருந்து வைக்கிறாங்க? உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு யார் இப்போ விருந்து வச்சுக்கிட்டு இருக்கா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு நம்மளுக்கு ருசியான உணவு கிடைக்கும். கொஞ்சம் உப்பு போடுங்களேன், நல்லா இருக்கும். ஒரு ஸ்வீட்டு செய்கிறாங்க, அதில் கொஞ்சம் உப்பு கலப்பாங்க. ஏன்னு கேட்டால் அது அந்த ஸ்வீட்டை எடுத்து காட்டும், இனிப்பை எடுத்து காட்டும். என்னம்மா? அது அந்த உப்பை போடுவாங்க. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிருவோம். அது விருந்து வைக்கிறது யாரு? இப்போ செஞ்சால் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஜனாசாவை கௌரவப்படுத்துறது மாதிரி. இது எல்லாம் இந்த பொருள்களை இதுக்கு அடுத்தது இலந்த இலை சொன்னோம். இலந்த இலை இருக்கு இல்லையா?